ஹாய் ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து டுக்காட்டி டெசர்ட் எக்ஸ்னு ஒரு மாடல் தான் இது. அண்ட் இது வந்து ஒரு ஆஃப் ரோட் ப்ளஸ் அட்வென்ச்சர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி டைப் இது. பட் ஆல்ரெடி உங்களுக்கு மல்டி ஸ்டாரான ஒரு மாடல் இருக்குது. பட் இது வந்து கொஞ்சம் கூட வேற ஒரு கைண்ட் ஆஃப் இது. இது லான்ச் ஆகி ரொம்ப வருஷம் ஒன்றும் ஆகல. அண்ட் இந்த மாடல் வந்து 2023. அண்ட் நான் இது வந்து இப்போ தான் பார்க்குறேன். இந்த டெசர்ட் மாடலை வந்து லைவாக நான் இப்போ தான் பார்க்குறது. அண்ட் இதோட வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் இதிலே போட்டிருக்கு. அரௌண்ட் 950cc 100 bhp அண்ட் கிலோ அண்ட் எத்தனை லிட்டர் ஃபியூல் டேங்க். அண்ட் இதோட பெகரிங் ப்ரைஸ் வந்து 8352 வரும். அண்ட் இதோட கீ பார்த்தோம்னா நம்ம இதுக்கு முன்னாடி இதில் பார்த்தோமே அந்த V4Sல பார்த்தோம்ல அதே மாதிரி ஒரு ப்ளைனான மாடல் தான் இது. அதே மாதிரி தான் இருக்கும், வேறு டிஃப்ரென்ஸ் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அண்ட் ஃப்ரெண்ட்லேருந்து பார்த்தோம்னா இந்த வைசர் வந்து ஸ்டாக்காக வர்றது அட்ஜஸ்டபிள் கிடையாது. ஏன்னா ரெண்டு சைடுமே இந்த ஸ்க்ரூ போட்டு பண்ணி வச்சுருக்காங்க. பட் இந்த டிசைன் நல்லா இருக்குது, ஒரு ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து வெளியில் பண்ணதில்லை, உள்ளே இருக்குது, நம்ம டச் பண்ணி பார்த்தா தெரியும். பட் இது வந்து நார்மல் ஸ்டிக்கர் மாதிரி போனதில்லை, வேறு எதுவும் ரொம்ப தின்னாக இருக்குது நம்ம டச் பண்ணி பார்க்கும்போது. அந்த டுக்காட்டி இது வந்து இங்கே ஃப்ரண்டில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் ஹெட்லைட் இது எல்லாமே எல்இடி தான் வரும். அந்த ஒரு ரவுண்டாக இருக்கிறது, ரவுண்டாக இருக்கும்போது ஆன் பண்ண மாதிரி வந்துடும். ப்ளஸ் இண்டிகேட்டர்ஸ், பின்னாடி ஒரு டைல் லைட்ஸ், இது எல்லாமே எல்இடி தான். எதுவுமே கார்பன் ஃபைபர் கிடையாது, இந்த நார்மல் பிளாஸ்டிக் தான். அண்ட் இந்த ஷோரூமில் நான் மொத்தமாக தேடி பார்த்ததில் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நான் கார்பன் ஃபைபர் பார்த்தேன். அதாவது மல்டி ஸ்டாரால் இருக்குல்ல, இதில் வந்து கார்பன் ஃபைபர் அதுலேயும் மென்ஷன் பண்ணியிருக்கு டுக்காட்டி சேஃப்டி பேக்குன்னு. ஓகே, டெசர்ட் எக்ஸில் பார்த்தோம்னா இந்த ஒயிட் ரெட் இந்த கலர் ஆப்ஷன் தான் நான் மேக்ஸிமம் நிறைய இடத்துல பார்த்தது. அண்ட் இந்த ஸ்டிக்கரிங் வந்து நமக்கு தொடும்போது ஃபீல் ஆகுது, ரொம்ப ஒரு ஸ்டிக்கர் ஃபீல் தோணுது. லைக் நம்ம ரிஃப்ளெக்டர் மாதிரிலாம் ஒட்டுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு திக்னஸில் இருக்குது. குவாலிட்டி வைஸ் சொல்ல தேவையில்லை டுக்காட்டி ஆனதுனால. அண்ட் இதில் சும்மா தட்டினா ஏதோ ட்ரம்மில் தட்டின மாதிரி சவுண்டு கேட்குது. இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இது சும்மா. பட் இது வந்து மெட்டல் கிடையாது, பட் ஹார்டாக இருக்குது சவுண்டு கேட்கும்போது. இது வந்து ஒரு நார்மல் பிளாஸ்டிக் அந்த மாதிரி ஒரு கைண்டில் தான் இருக்குது. அண்ட் ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ பெரிய ஒரு ட்ராவல் இது கொடுத்துருக்காங்க, அப்பவே தெரியும் இது என்ன பர்பஸ்ன்னு. அண்ட் டயர்ஸில் நான் இன்னொரு விஷயம் முக்கியமாக பார்த்ததுன்னா, இது வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யூஸ்வலி இப்போ டயர் இருக்குன்னா இதில் வந்து இந்த அலர்ஸ் இருக்குல்ல, இது வந்து உள்ளே சேர்ந்துருக்கும். பட் இதில் வந்து ஒரு சின்ன எம்எம்க்கு இது வெளியில் அலர்ஸ் தள்ளிட்டு நிற்குது. இந்த சைடும் சரி, இதே மாதிரி இந்த சைடு இதே மாதிரி தான் இருக்குது. இந்த அலர்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் மாதிரி இருக்குது. பட் இந்த டிசைன் நான் இப்போ தான் பார்க்குறேன். அது வந்து இந்த இது இருக்குல்ல ஸ்போக், இது வந்து ஆக்சுவலி சென்டரில் வரும் நார்மல் மற்ற பைக்ஸில் எல்லாம். ஆனால் இதில் எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இது சைடில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெளியில் நிற்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இதில் டியூவல் டிஸ்க் வருது. அண்ட் கேலிப்பர்ஸ் எல்லாமே அந்த சைடில் வருது. இது வந்து பிரம்போ இதுதான். அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து ரெண்டு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ரேடியேட்டர் ஒரு சின்ன கவர் கொடுத்துருக்கு, ஒரு எதுவும் டேமேஜ் எதுவும் ஆகாமல் இருக்கிறது. ரேடியேட்டர்ஸ் ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி தான். அண்ட் கீழே பார்த்தோன்னா அது ஒரு மெட்டல் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்கு, லைக் இந்த அடியில் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா இதோட அவுட்லெட் பைப் வந்து கீழே இங்கே வருது, ஸ்டார்ட் ஆகிறது இங்கிருந்து தான் கனெக்ஷன் வருது, பிரச்சனை எதுவும் கிடையாது. ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இது அவ்வளோ பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. ஸோ கீழே தட்டுறதுக்கு நார்மல் இதில் வந்து ரொம்ப ரயில் ரொம்ப அடித்து ஓட்டுறவங்களுக்கு தான் இதுவே கீழே தட்டுற மாதிரி இருக்கும், ஏன்னா அது அவ்வளோ பெரிய கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. அண்ட் சைடில் வந்து பார்த்தோம்னா இந்த டெசர்ட் எக்ஸுங்கிறது இதில் மென்ஷன் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் இது வந்து ஒரு இன்ஜின் மேலே வச்சுருக்க ஒரு சின்ன ஒரு கவர் மாதிரி தான், ஒரு செப்பரேட். இது வந்து நார்மல் ஒரிஜினல் கேஸ். இது அதில் டுக்காட்டி மென்ஷன் பண்ணியிருக்கு. அந்த இன்ஜின் லெவல் பார்க்குறது. இது வந்து பிரேக் இருக்குல்ல அதுதான். பட் இது வந்து இந்த ரிமூவ் பண்ணுறதுக்கான இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் மாதிரி இந்த சென்டரில் பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த முள் மாதிரி இருக்குல்ல, இது கிரிப்புக்காக தான். அதே மாதிரி இந்த ஃபுட் ரெஸ்ட்டும் நமக்கு வேணும் ரிமூவ் பண்ணலாம். இந்த ரப்பர் மெட்டீரியல் இருக்குல்ல, இதை வந்து வேணும் ரிமூவ் பண்ணலாம். அதோட இது வந்து கீழே இருக்கும். இதுலேயும் அந்த ஷெல் அட்வான்ஸ் வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் ஜேசஸ் நம்பர் வந்து இதிலே தெரியுது. இதுலேயும் இன்ஜின் பக்கத்தில் 1-2 ஒயரில் எக்ஸ்போஸாக தெரியுது. அண்ட் இங்கே வந்து அதுவும் ஒரு கவரிங் மாதிரி தான். அண்ட் இது வந்து ட்வின் சிலிண்டர் இன்ஜின், ரியர் ஃபோர்ஸ் வந்து எல்லோ கலரில். அண்ட் இதோட ட்ராவல் பண்ணுறதுக்கே ரொம்ப இது இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவ்வளோ ஸ்பேஸாக இருக்குது ஒவ்வொரு இதுக்கு. அந்த எக்ஸாஸ்ட் வந்து சைட்லேருந்து பார்க்க ஒரு ஹிமாலயன் டச்சப்பில் இருக்குது, லைக் ஹைட் அந்த இதை பார்க்கும்போது. அந்த இதை பார்த்தாலே எனக்கு அப்படி தான் இருக்குது பார்த்தா. பின்னாடி ஹோல்ட் பண்ண வேண்டிய இந்த ஹேண்டில் பார் வந்து சேசிஸ்லேருந்து அப்படியே வந்தது மாதிரி இருக்குது. அது ரொம்ப சின்னதாக இருக்குது, சைடில் எல்லாம் ஹோல்ட் பண்ண முடியாது, பிடிச்சா பின்னாடி மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு எதுவும் கிடையாது இதில். இது வந்து டியூவல் பேரல் செட்டப் இது. அண்ட் இந்த இடத்துல எல்லாம் சின்ன கவரிங் மாதிரி எதுவும் கிடையாது. இதில் மட்டும் ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது இதுவும் ஹைட்டில் தான் இருக்குது. அண்ட் இதில் சேசிஸ் வந்து நிறைய இடத்துல எக்ஸ்போஸ்டாக இருக்குது பின்னாடி வர்றது செக்ஷனில். ஸ்விங்காம் வந்து வேறு மாதிரி இருக்குது, லைக் இது வந்து சேம் சைடு கிடையாது, டபுள் சைடு தான் வரும். அண்ட் இது வந்து லைக் அலாய் மாதிரி அந்த ஒரு ஃபினிஷிங்கில் இருக்குது இதோட மெட்டீரியலும். அண்ட் இதில் வர்ற ஸ்போக் வீல்ஸும்
இந்த சைடில் இருக்குல்ல ஃபினிஷிங் அதே மாதிரி தான் இதுவும் பிறலி. இதுதான் பிறலி ஸ்கார்பியோன்னு ஒரு மாடல் வரும்ல, இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. ஆனால் இதோட சைஸ் வந்து 150/70, அது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு. இதுவும் பிரம்போ கேலிபஸ் தான். அண்ட் பின்னாடி வந்து பார்த்தோன்னா இது வந்து பிளாஸ்டிக் தான், மெட்டல் கிடையாது. ரெட் லைட் இது எல்லாமே எல்இடி தான், இண்டிகேட்டர்ஸ். அண்ட் இதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இதில். ஆனால் இதில் வந்து இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. ஸோ இது வந்து மட் இந்த மாதிரியெல்லாம் அடிக்கும்போது இது எப்படின்னு எனக்கு தெரியல, இது மேனேஜ் பண்ணுறது. ப்ளஸ் இன்னொன்று இதில் இன்னொரு இடத்துலையும் எக்ஸ்போஸ்டு ஒயர் தெரியுது. இதை தெரியுதா, இங்கே சென்டரில் வர்றது இதாக இருக்குது. அண்ட் அப்படி இந்த பக்கத்தில் வந்தோம்னா இந்த செயினோட அட்ஜஸ்ட்மெண்ட் லெவலெல்லாம் இதுலேயே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது இங்கே இருக்குது. பட் இது வந்து பிளாஸ்டிக் அந்த இதுதான். அண்ட் செயின் ஸ்ப்ராக்கெட் வந்து நல்ல பெருசு தான். அது இதுலேயே ஃபினிஷிங் பண்ணி தான் வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. கீழே ஒரு சின்ன கவர்லாம் கொடுத்து. அண்ட் ஃபோர்க்ஸ் இது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு இதுலேயே ஒரு கவர் வருது, என்ன நல்ல விஷயம். ஆனால் இது யூஸ்ஃபுல்லான இது தான். அந்த எக்ஸாஸ்டோட இது வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அது ஸ்டாக் தான், வேறு அக்ரோபோவிக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது, ஸ்டாக். இது வந்து டுக்காட்டியோடது தான். அதுலேயே கொஞ்சம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் எழுதி வச்சுருக்கு, அது இதுன்னெல்லாம். இந்த இன்ஜின் ஃபினிஷிங் வந்து ஒரு காப்பர் கிடையாது, கைண்ட் ஆஃப் ஒரு அலுமினியம் அந்த கலரில் ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் இதில் வர இந்த ஃபுட் ரெஸ்ட்டு இது எல்லாமே இந்த முள் மாதிரி அந்த டைப்பில் தான். அண்ட் இந்த கியர் லிவர் வந்து உடையாது, இந்த பெண்ட் ஆகிறதுக்குள்ளே இந்த ஒரு இது டச்சப் இருக்குது. அதில் ஸ்டாண்ட் வந்து நார்மல் இதுதான், லைக் நம்ம மற்ற மாடல்ஸில் பார்க்குற மாதிரி ரொம்ப ஸ்டைலிஷான அந்த மாதிரி கிடையாது. அண்ட் இதில் சென்டர் ஸ்டாண்ட் வந்து கிடையாது, பட் வைக்கிறதுக்கான இது இருக்குது. சென்டர் ஸ்டாண்டு தனியாக வாங்கணும் போல். சஸ்பென்ஷன் வந்து மொத்தமாகவே கவராக தான் இருக்குது. சைட்லேருந்து பார்த்தாலும் அவ்வளோ பெருசாக விசிபிளாக தெரியல, ஏன்னா மொத்தம் கவர் பண்ணி தான் வச்சுருக்கு. இது வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர், அந்த சைடில் பார்த்த மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. இங்கேயும் கொஞ்சம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதாக இருக்குல்ல, அந்த டயர் ப்ரெஷரோட இதெல்லாம் இதில் இருக்குது. அண்ட் எக்ஸ்போஸ்டு ஒயர் அந்த பக்கத்தில் சொன்ன மாதிரி இதை இங்கேயும் ஒரு ப்ளூ கலரில் சின்னதாக தெரியுது. அண்ட் இந்த வண்டியோட பர்பஸுக்கு இந்த எக்ஸ்போஸ்டு ஒயர் எப்படி தாங்கும்னு எனக்கு டவுட் தான். அண்ட் இது வச்சுட்டு ஓனர்ஸ் மென்ஷன் பண்ணால் தான் உண்டு. இந்த இடத்துல டுக்காட்டின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த சைடில் டுக்காட்டி டெசர்ட் எக்ஸ், நம்ம அந்த சைடில் பார்த்தா அதே மாதிரி தான், வேறு அந்த வித்தியாசம் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. பட் இது லுக் வைஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா தான் இருக்குது. அண்ட் பேக் இந்த செக்ஷனை பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஹிமாலயன் ஃபீல் வருது. பட் நைஸ், நல்லா தான் இருக்குது இந்த இது. அண்ட் ஹெட்லைட்ஸ் வந்து ஆன் பண்ண முடியாது, யூஷுவல் இந்த பேட்டரி கனெக்ட் பண்ணலை, ஸோ அதை வந்து பார்க்க முடியாது. அண்ட் இதோட ஹேண்டில்ஸ் வந்து இந்த வியூவிலேருந்து சம்டைம்ஸ் எனக்கு பார்க்கும்போது இந்த ஹிமாலயன் இந்த ஃபீல் தான் வருது லைட்டாக. ஹேண்டில் வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கில் இருக்குது, லுக் வைஸ் நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. லிவர்ஸ் வந்து நல்லா டைட்டாக தான் இருக்குது. அது வந்து ஓயலின்ஸோட இது தான், இது வந்து மேலே மென்ஷன் பண்ணிருக்கு. பட் இது வந்து இது நார்மல் செட்டப்பில் தான் இருக்குது. மற்றதில் ஒரு கேன் மாதிரி வரும்ல, அந்த மாதிரி கிடையாது. இந்த லிவர்ஸ் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது வந்து இங்கே இருக்குது, இதாக இருக்குது. அண்ட் இது பட்டன்ஸ் இது எல்லாமே நம்ம கன்சோல் ஆன் பண்ண தெரிஞ்சிருக்கலாம், பட் கன்சோல் ஆன் பண்ண முடியாது. அண்ட் அது கன்சோல் வந்து ஒரு லேண்ட்ஸ்கேப் மாதிரி இருக்குது, போர்ட்ரேட் கிடையாது. ஒரு மொபைல் ஃபோன் எடுத்து வச்சு எப்படி இருக்குது அந்த மாதிரி. பட் அதுலேயும் யூஸபிள் பார்ட் வந்து இவ்வளோ தான் வருது, லைக் இந்த மாதிரி தான். பாக்கி எல்லாமே இந்த ஐகான்ஸு, அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மேனுவல் அதெல்லாம் வர்றது. பட்டன்ஸ் வந்து இது வந்து பாஸ் பட்டன் பின்னாடி இருக்கிறது, இது வந்து ஏபிஎஸ் ஓடுது. அந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஹசார்டு. அண்ட் இந்த மோட் என்டர் இது எல்லாமே கன்சோல் ஆன் பண்ணாதான் தெரியும். பாக்கி இது வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் செட் பண்ண வேண்டியது, இண்டிகேட்டர் ஆன் ஆஃப் அந்த இது. அந்த கீழே இருக்கிறது வந்து ஹார்ன். அண்ட் இங்கே வந்து கில் ஸ்விட்ச் வந்து ரெட் கலரில் இருக்குல்ல, இது வந்து வண்டி ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. அண்ட் இந்த பட்டன் வந்து பார்க்கிங் லைட்டு. அண்ட் யூஎஸ்பி சார்ஜிங் வந்து இதுலேயே ஸ்டாக்காக வருது, அது வந்து சைடில் இருக்குது. இது ஓப்பன் பண்ண உடனே நல்லா விசிபிளாக இதில் தான் இருக்குது. பட் இது வந்து மொபைல் ஸ்டாண்ட் வந்து செப்பரேட்டாக வைக்கிற மாதிரி வரும், ஆனால் அதுக்கான ஸ்பேஸ் அப்பையில் எதுவும் கிடையாது. இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் மாதிரி இருக்குது. நம்ம வண்டி இந்த செக்ஷனில் இப்படி திருப்பணும்னா அந்த இங்கே இந்த ஏரியாவில் வந்து ஒரு பெரிய ஸ்பேஸே இருக்குது. இதில் வந்து வேறு எதையாவது கவர் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் கீ போட வேண்டியது இடம் வந்து இங்கே இருக்குது. நார்மல் போடுறது தான், நம்ம ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது, அந்த புஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது, அந்த ஒரு இதுதான். அண்ட் டேம்பர் வந்து இங்கே இருக்குது. அது வந்து கோல்டன் ஃபினிஷிங் கிடையாது, டேம்பர் அந்த சஸ்பென்ஷன் எல்லாமே ஒரு சில்வர் இதில் தான் இருக்குது. அண்ட் இட்டாலியன் ஃப்ளாக் ஆஸ் யூஷுவல் டுக்காட்டியோட ஸ்டைல். அண்ட் இதில் கொஞ்சம் சைனீஸ் அந்த ரெப்டிங்லாம் நம்ம போட்டு வச்சிருக்கு. அண்ட் ஃபியூல் டேங்க் வந்து சைடில் இருக்குது, நம்ம ராயல் என்ஃபீல்டில் நான் பார்த்த மாதிரி தான். அண்ட் இது வந்து ஹிஞ்சு வரும், செப்பரேட்டாக எடுக்க முடியாது. அண்ட் இதோட சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் எல்லாம் 1-2 இடத்துல விசிபிளாக இருக்குது, பட் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை, ஏன்னா ஃபினிஷிங் வந்து ரொம்ப நல்லா தான் இருக்குது. அண்ட் இந்த ஒயிட் கலர் வந்து ஒரு மேட் இதில் இருக்குது, அதுவும் நல்லா தான் இருக்குது, ஒரு க்ளாஸி கிடையாது, பட் நைஸ். சீட் வந்து ஒரு மேட் ஃபினிஷிங் அந்த மாதிரி தான், பெரிய டெக்ஸ்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பின்னாடி வர சீட்டில் மட்டும் இதில் டெசர்ட் எக்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கு, வேறு அந்த மாதிரி எதுவும் கிடையாது இதில். அண்ட் சீட் ஓப்பன் பண்ண வேண்டிய இன்சர்ட் பண்ண வேண்டிய ஹோல் இந்த சைடில் தான் இருக்குது, இதாக இருக்குது. என்னோடய ஹைட் வந்து 175 சென்டிமீட்டர் வரும். அண்ட் எனக்கு இந்த பைக்கு
இடுப்பு கலவை நிற்கிது. அண்ட் இதுக்கு மேலே ஏறணுன்னா கஷ்டம் தான். ஏன்னா அந்த கால் வந்து பேக் சீட்டில் தட்டி நிற்கும். அண்ட் அதையும் தாண்டி ஏறணுன்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் யூஸ் பண்ணி ஏறினா போதும். ஏறும்போது இந்த ஃபுட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது, சின்ன டிஃபிகல்ட் இருக்குது. ஏறி உட்கார்ந்த பிறகு கால் வந்து எப்படி இருக்குன்னா ஆல்மோஸ்ட்டு 2 டோ டச் பண்ணிகிட்ருக்கு 2 சைடும். அதே மாதிரி குஷன் வந்து நல்லா இருக்குது. லைக் ஸ்டாக்காக வர்றதே நல்ல சாஃப்டாக தான் இருக்குது. அண்ட் இந்த ஃப்ரண்ட் வியூ பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒரு நல்ல கமாண்டிங் பொசிஷனில் இருக்குது. அண்ட் டேங்க் வந்து இந்த வியூவில் பார்க்கும்போது நல்லா தான் இருக்குது. அண்ட் வைசர் வந்து அவ்வளோ ஹைட்டாக கிடையாது, கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. அண்ட் கொஞ்சம் ஒரு ஹைட்டான ஆள் என்னை விட எனக்கே கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. விண்ட் பிளாஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் இதுக்கு. ப்ளஸ் அதே மாதிரி என்னோட ஹைட்டான ஆள் இருந்தாங்கன்னா இது கொஞ்சம் கஷ்டம்தான். அதே மாதிரி கால் வந்து ஃப்ரண்டில் டோ மட்டும் தான் தட்டி நிற்கிது எனக்கு, இப்படி ஃப்ரண்டில் மட்டும். 2 சைடும் அதே மாதிரி தான். அதுக்கு விழுந்தால் கஷ்டம் தான் இதை எடுக்கிறதுக்கு. லைட்டாக சரிஞ்சால் தான் மொத்த காலும் கீழே பிளான்டடாக இருக்குது. அல்லாமல் அந்த மாதிரி லைட்டாக ஃப்ரெண்டில் மட்டும்தான் டச் ஆகிட்டுருக்கு. இறங்கும் போது கூட பரவாயில்ல, நான் சைடில் வச்சுட்டு காலை தூக்கலாம். ஆனால் ஏறும்போது வந்து பயங்கர கஷ்டம் அதில். எனக்கு கால் பின்னாடி தட்டி நிற்கிது எனக்கு. அண்ட் மிரர்ஸ் ஒரு ரவுண்டாக இருக்குது, ஆனால் நல்லா ஸ்டெடியாக தான் இருக்குது, பிரச்சனை எதுவும் கிடையாது. இது ஒரு நார்மலாக தான் இருக்குது. அப்போ இந்த ஹேண்ட் கிரிப் நல்லா இருக்குது, டச் பண்ணுறது எல்லாமே. ஒரு சின்ன ஒரு டாட்டட் இதில் இருக்குது. அதே மாதிரி இது டுக்காட்டின்னு கூட மென்ஷன் பண்ணி வச்சுருக்கு. இதில் இந்த ஹோல்ட் பண்ணும்போது நல்லா தான் இருக்குது. கிளச் வந்து நார்மலி ஹோல்ட் பண்ணும்போது ரைட்டாக தான் இருக்குது, பட் ரன் ஆகும்போது தான் தெரியும் இதோட ஆக்சுவல் இது எப்படின்னு. அந்த அதுதான் இந்த பைக்கில் வேறு சொல்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அண்ட் வேறு ஏதாவது இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டெசர்டெக்ஸோட மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இதில் அக்சசரிஸ் பேக்கேஜஸ் நிறைய வருது, லைக் ரேலி, அப்புறம் ஆஃப் ரோடு, அர்பன், அப்புறம் டூரிங். அண்ட் இதில் கொஞ்சம் அக்சசரிஸ் கூட வச்சோம்னா அது பார்க்குறதுக்கு நல்லா அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் இந்த வாக்கர் வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in the next video. Bye bye.